வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். பகுதி 15. ஹுமாயூன். கேலிக்கூத்தான மன்னிப்புக்கள். முகலாய சரித்திரத்தில் சற்று அனுதாபத்துக்குரிய மன்னராக சித்தரிக்கப்படுறவர் யாருன்னா பாபரோட மகன் ஹுமாயூன். ஹுமாயூன் பாதுஷா கிட்ட ப்ளஸ் பாயிண்ட்லாம் இல்லாமலாம் இல்லை. இதையெல்லாம் காட்டாராக அடிச்சுக்கிட்டு சென்று விட்டது அவரோட மைனஸ் பாயிண்ட்டுகள் என்பது தான் பரிதாபம். பாபர் தலைமையில் பானிபட் யுத்தத்தில் தன் 17வது வயசில் மிகுந்த வீரத்தோடு போர் புரிந்தவர் ஹுமாயூன். ஆனால் தந்தை இறந்த பிறகு ஒரு மன்னராக நாட்டை ஆள நேர்ந்த பொழுது அவர் தடுமாறி தவித்ததை தான் வரலாறு கணக்கில் எடுத்துக்கிச்சு. ஹுமாயூனிடம் விஷயம்லாம் இல்லாமலாம் இல்லை. வானியல், பூகோளம், ஜோதிடம், பௌதீகம் மற்றும் ஓவியம் போன்ற நுண்கலைகளில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. பழகுவதற்கு இனிமையானவர், நல்ல கவிஞர், நிறைய நகைச்சுவை உணர்வும் ஹுமாயூன் கிட்ட இருந்தது. அரியணையில் அமர்ந்து ஆட்சி புரிய இது மட்டும் போதுமா? விஷப்பாம்புக்கு பால் வார்த்து வளர்க்கும் அளவுக்கு மென்மையான குணம் கொண்டவராக இருந்தார் ஹுமாயூன். விளையாட்டு போர்னு வந்துட்டா சற்று கொலைவெறி, ஆவேசம் ஒரு தலைவனுக்கு தேவை. அது ஹுமாயூனிடம் இல்லாமல் போனது. பிரச்சனைகள் முழுதும் தீர்க்காமல் அந்தரத்தில் விட்டுட்டு கேளிக்கைகள் ஆழ்ந்து விடுறதும் அவரிடம் உள்ள ஒரு கெட்ட குணம். வெற்றின்ற வார்த்தை அரசர் புரசராக காதல் விழுந்தால் போதும், உடனே அதை கொண்டாட மது, மாது, ஓபியம் என்ற போதைப் பொருட்களை மூழ்கிடும் உல்லாச மனிதர் ஹுமாயூன் என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். இதெல்லாம் போதாதுன்னு மூட நம்பிக்கை என்ற வியாதி வேறு அவரை வாழ்நாள் புறாவும் பிடித்து அலைக்கழித்தது. பாபருக்கு நேரெதிர் மகன் ஹுமாயூன். உதாரணமா எங்க கிளம்பினாலும் மிகுந்த கவனத்துடன் வலது காலை முன் வச்சு தான் நடக்க ஆரம்பிப்பார் ஹுமாயூன். மற்றவர்களை இதை மீறக்கூடாது. ஒருமுறை தவறி போய் இடது காலை முன் வச்சு ஆலோசனை மண்டபத்தில் நுழைந்த அமைச்சர் ஒருவரை திருப்பி வெளியே அனுப்பி மறுபடி வலது காலை முன் வச்சு உள்ளே வர சொன்னார் பாதுஷா ஹுமாயூன்னா பார்த்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் அந்த கிழமைக்கேற்ப ஆஸ்தான மண்டபங்கள், சிம்மாசனங்கள் தயாரித்து கொண்டவர் ஹுமாயூன். சூரிய அரண்மனை, சந்திர அரண்மனைன்னு எல்லாம் வாரம் 7 நாட்களுக்கு 7 மண்டபங்களில் மாறி மாறி அமர்ந்து ஆட்சி புரிந்தவர் இந்த முகலாய மன்னர். ஞாயிறன்று மஞ்சள் உடை, திங்களன்று பச்சை உடைன்னு அதிர்ஷ்ட உடைகளை அவர் அணிய ஆரம்பித்தது மேலே ஒரு தமாஷ். தன் திருமணத்துக்கு தானே கச்சிதமாக முகூர்த்தம் பார்த்து கொண்டதோடு இல்லாமல் குழந்தை அக்பர் பிறந்தவுடன் மகனின் ஜாதகத்தை 60 பக்கம் நுணுக்கமாக கணித்து எழுதி ஒரு நோட்டு புத்தகமே தயாரித்தார் ஹுமாயூன். அதில் அக்பர் உலக புகழ் பெறுவார்ன்றதையும் முன்கூட்டியே திட்டவட்டமாக எழுதியதை ஹுமாயூனோட சில வெற்றிகரமான சாதனைகளில் ஒன்றாக கூட சொல்லலாம். இந்தியாவில் பாபர் அமைச்சிட்டு போனது பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்துக்கான வலுவான அஸ்திவாரம் தான். அதன் மீது எப்படி கட்டடம் எழுப்புறதுன்றது புரிபடாமல் திணறி தடுமாறினார் மகன் ஹுமாயூன். விளைவா முகலாய சாம்ராஜ்யம் தவித்து தள்ளாடுச்சு. பாபருக்கு பிற்பாடு அக்பருக்கு இணைய அரசியல் சதுரங்கத்தில் காய்களை நகர்த்த தெரியாத இந்த மன்னர் எடுத்த எடுப்பிலேயே சந்திக்க நேர்ந்த பிரச்சனைகள்லாம் சற்று அதிகம் என்பதையும் குறிப்பிட வேண்டும். மால்வா மற்றும் குஜராத் பகுதியில் ஆண்டு வந்த பகதூர் ஷா என்ற பலம் பொருந்திய ஒரு மன்னரை வழிக்கு கொண்டு வரதற்குள்ள பாபர் இறந்துவிட பகதூர் ஷா பெரும் படையை திரட்டிக்கிட்டு ஹுமாயூனுக்கு எதிராக பரபரத்து கொண்டிருந்தார். பீகாரில் தங்கியிருந்த இப்ராஹிம் லோடியோட தம்பியும் பழிவாங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தார். பீகாரில் கங்கை நதி கரையோரம் ஷெர்கான் என்னும் வீரர், பிற்பாடு ஷெர்ஷான் புகழப்பெற்றவர், மறுபடியும் டெல்லியில் ஆப்கானிய கொடியை ஏற்றும் லட்சியத்தோடு தன் இனத்தை சேர்ந்த ஆப்கானிய வீரர்களை ஒன்று சேர்த்து படை திரட்டி கொண்டிருந்தது மற்றொரு புறம். இந்த எதிர்ப்பு வியூகம் முழுமையடையாத குறையை தீர்த்து வைத்தவர் தான் ஹுமாயூனோட சகோதரர்களான காம்ரான், அஸ்காரி மற்றும் ஹிண்டால். காம்ரானும் அஸ்காரியும் ஒரு சிற்றனைக்கும் ஹிண்டால் இன்னொரு சிற்றனைக்கும் பிறந்தவங்க. குறிப்பாக அண்ணன் ஹுமாயூன் மீது காம்ரான் கொண்டிருந்தது கொலவெறி. தம்பி காம்ரான் ஹுமாயூனுக்கு இழைத்த துரோகங்கள்லாம் பட்டியலே போடலாம். ஆனால் அந்த துரோகங்களை எல்லாம் வரிசையாக மன்னித்து சகோதரரை அரவணைத்து கொண்டார் ஹுமாயூன். சகோதரர்களை அன்புடன் நடத்தி என்று தந்தை சொல்லிட்டு போன அறிவுரை ஹுமாயூன் காதில் ரீங்காரமிட்டது தான் இதுக்கு காரணம். இவர் இந்த அளவுக்கு மகன் பின்பற்றுவான்னு தெரிஞ்சிருந்தா பாபர் அப்படி சொல்லியிருப்பான்றது சந்தேகம்தான். பழைய சில சுல்தான்கள் போல முன்னெச்சரிக்கை என்ற பேரில் கூட பிறந்தவங்களோட தலைகளை சீவி தள்ள வேணான்ற எண்ணத்தில் தந்தை அப்படி குறிப்பிட்டிருப்பார். அது இல்லாமல் பிறந்தவர்கள்லாம் அவர் துரோகிகளாக இருந்தாலும் மன்னிக்கணுன்றது நிச்சயம் பாபரின் எண்ணமாக இருந்திருக்காது. ஆனால் மென்மையான குணம் கொண்ட ஹுமாயூன் மன்னிப்பு என்பதையே கேலி கூத்தாக்கினார். அது அவரோட வாழ்வில் பல சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுத்துச்சு. காபூலையும் காந்தாரத்தையும் நிர்வகித்து வந்த காம்ரான் ஹுமாயூன் சக்கரவர்த்தியோட அனுமதி இல்லாமலேயே பெஷாவர், லாகூரை கைப்பற்றினார். அவரை தண்டிக்க வேண்டிய ஹுமாயூன் பரவாயில்ல, நீயே கவனின்னு சொல்லி அந்த நகரங்களையும் சகோதரருக்கு தந்தார். அண்ணனுக்கு போலியா நன்றி தெரிவித்து கடிதம் எழுதிய காம்ரான் சும்மா இருக்கல. சில மாதங்கள் கழித்து பஞ்சாபையும் கைப்பற்றினார். அப்போது ஹுமாயூன் வெளிப்படுத்தியது தர்ம சங்கடமான புன்னகை.
இதற்குள்ள இப்ராஹிம் லோடியோட சகோதரர் முகமது லோடி அலகாபாத் அருகில் உள்ள ஜான்பூரை கைப்பற்ற படை திரட்டி செல்ல ஹுமாயூன் படை அவரை முறியடித்தது. எனதான் மன்னருக்கு திறமையும் சுறுசுறுப்பும் அவ்வளவு போதாதனாலும் பானிபட் யுத்தத்தில் இப்ராஹிம் லோடியையும் பிறகு ராணசங்காவையும் முறியடித்த மாவீரர்கள் கொண்ட பெரும்படை அவர்கிட்ட இருந்தது. இந்த வெற்றியை மன்னர் கோலாகலமாக கொண்டாடினாரு. பிரபுக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் 12,000 பேர் தங்க நாணயங்கள் எல்லாம் கொடுத்தாரு. மயக்கத்தில் இருந்த ஹுமாயூன் பாதுஷாவை தட்டி எழுப்பினாங்க குஜராத் சுல்தான் பகதூர் ஷா. ராஜஸ்தானில் நுழைந்து சித்தூரை முற்றுகையிடுகிறார் என்று பதற்றத்துடன் எடுத்து சொன்னாங்க. சுதாரித்து கொண்டு எழுந்த மன்னர் உடனே முகலாய பெரும்படையுடன் குவாலியர் வரை சென்றார். போனவர் என்ன அவசரம், பகதூர் ஷாவை பிறகு கவனிப்போம் என்று முடிவு செய்தார். குவாலியர் நகரத்து அழகுல மயங்கி பிக்னிக் வேட்டன்னு 2 மாதங்கள் மன்னர் காலம் கழித்தார். பாபரின் கீழ் பணியாற்றிய துடிப்பான வீரர்களுக்கு நிச்சயம் இது வெறுப்பா இருந்திருக்கணும். பிறகு பொறுப்பு உணர்ந்து பகதூர் ஷாவை நோக்கி ஹுமாயூன் முன்னேறிய போது அவருக்கு வந்தது ஒரு செய்தி. விக்கிரகங்களை ஆராதிக்கும் இந்து மன்னர்களுக்கு எதிராக புனித போர்ல குஜராத் சுல்தான் பகதூர் ஷா ஈடுபட்டிருக்கும் பொழுது அவரை எதிர்த்து மன்னர் ஹுமாயூன் போர் முரசு கொட்டுவது நியாயமா என்று ஒரு ஓலை. அது பகதூர் ஷா தான் அனுப்பினாரு. தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்த ஹுமாயூன் கடைசியில போரில் இறங்கவில்லை. சித்தூரை நிம்மதியாக கைப்பற்ற பகதூர் ஷா இப்போது அந்த கோட்டைக்குள்ள பாசறைகள் அமைத்து பெரும் பலத்தோட ஹுமாயூன் பக்கம் திரும்பினார். இப்படி தேவையில்லாத ஒரு காலவரையும் அப்படியே சமாளித்துக் கொண்ட ஹுமாயூன் படை குஜராத் சுல்தானை துரத்தி அடித்தது. தெற்கே தன் வசம் இருந்த மாண்டு நகரத்தில் போய் புகுந்துகிட்டாரு பகதூர் ஷா. போர்ச்சுகீசிய மேற்கு கடற்கரையில் கோவா டையூ டாமனில் காலூன்றிய நேரம் அது. அவர்களிடம் தஞ்சமடைந்தார் பகதூர் ஷா. இந்த தருணத்தில் வடக்கே ஆப்கானிய ஷிர்கான் எழுப்பிய போர் முரசு பற்றி தகவல் வந்தது. உடனே அவசரப்பட்டு ஆக்ரா திரும்பினார் ஹுமாயூன். குஜராத்தில் உறுதியாக காலூன்றாமல் பாதியிலேயே மன்னர் இப்படி ஊர் திரும்பியதை ஹுமாயூன் செய்த பெரும் தவறா வரலாறு குறிப்பிடுகிறது. பகதூர் ஷா போர்த்துகீசிய படையோட உதவியுடன் இழந்த பிரதேசங்களை எல்லாம் மீட்டுக்கிட்டாரு. ஹுமாயூனோட வீரர்கள் சிந்திய ரத்தம்லாம் வீணா போனது. பகதூர் ஷாவுக்கு ஆனால் முடிவு வேறு வகையில் சம்பவித்தது. போர்ச்சுகீசியர்கிட்ட சந்தித்து எதிர்கால உறவு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த டையூ வந்த பகதூர் ஷாவுக்கு கப்பலில் விருந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. கப்பலை நோக்கி ஒரு படகில் சென்ற குஜராத் சுல்தான் கொந்தளித்த கடல்ல கால் தவறி விழுந்தார். ஹுமாயூன் செய்ய தவறிய வேலையை சுறாக்கள் செய்து முடித்தது. சுலபத்தில் நெருங்க முடியாத எசகு பிசுவான இடத்தில் அமைந்திருந்த சுனார் கோட்டையை ஹுமாயூன் படை முற்றுகையிட்டது. சுனார் கோட்டையை நிர்வகிக்க யாரோ ஒரு பிரதிநிதியை தானே தாங்கள் நியமிக்கப் போகிறீர்கள், அது நானா ஏன் இருக்கக்கூடாது? மேன்மை தாங்கிய மன்னருக்கு விசுவாசமான ஊழியனா நான் புனை பெறுவேன் என்று ஷெர்கான் பசப்பு கடிதம் எழுதியதை நம்பி ஏமாந்தார் ஹுமாயூன். இதைத் தொடர்ந்து படைபலத்தை அதிகரித்துக் கொண்ட ஷெர்கான் குபீர் என்று பாய்ந்து வங்காளத்தை விழுங்கினார். கோபம் கொண்ட ஹுமாயூன் சுனார் கோட்டையை கைப்பற்றி காவல் போட்டுட்டு வங்காளம் நோக்கி கிளம்பினார். உடனே, என் எஜமானரே, தேவையில்லாம உங்க ஊழியனான என்னோடு என் மோதுறீங்க. வங்காளத்தை விட்டு கொடுத்தால் பீகாரை தங்கள் முன் வைத்து தங்கள் பாதங்களை முத்தமிடுவேன். வங்காள சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் குடை மகுடம் எல்லாத்தையும் உங்க காலடியில வச்சு ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் கப்பா அனுப்புவேன். இந்த ஏழையின் கூற்றுக்கு செவிசாயுங்கள் என்று ஷெர்கான் ஒரு கடிதம் அனுப்ப வாசகர்கள் கரெக்டாக யூகித்திருப்பீர்கள். ஹுமாயூன் உடனே மகிழ்ந்து போய் ஷெர்கானை மன்னித்து அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். நல்ல காலமாக வங்காளத்திலிருந்து வந்த ஒரு பிரதிநிதி ஷெர்கானோட குள்ளநரி திட்டங்களை ஹுமாயூனுக்கு விளக்க சற்று காலதாமதமாக வங்காளத்துக்குள் ஹுமாயூனின் படை புகுந்தது. அப்போ வங்காள தலைநகராக இருந்த கவுர் நகரை சுலபமாக கைப்பற்றியது. ஆனால் ஹுமாயூனோட சபலங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்த ஷெர்கான் அந்த அரண்மனையை ஒரு உல்லாசபுரியாக மாற்றி வச்சிருந்துட்டு வெளியேறினார். அந்த ரம்யமான அழகை பார்த்து கிறங்கி போனார் ஹுமாயூன். ஏராளமான அழகியல் வேறு மன்னனுக்கு பணிவுடை செய்ய தயாராக இருந்தார்கள். காணாமல் போனார் அங்கே ஹுமாயூன் பாதுஷா. சில மாதங்கள் கழித்து ஒரு வழியாக ஹுமாயூன் மயக்கம் தெளித்து எழுந்து உட்கார்ந்தால் வந்த செய்தி பயங்கரமாக இருந்தது. பலம் பொருந்திய ஆப்கானிய அதிரடி படையுடன் தப்பி சென்றிருந்த ஷெர்கான் சுனார் கோட்டையில் காவலில் இருந்த 700 முகலாய வீரர்களை வெட்டி தள்ளி கோட்டையை மறுபடி கைப்பற்றியிருந்தார். பிறகு ஆப்கான் படை ஜான்பூரையும் ஜாலியாக வாரி போட்டுக்கொண்டது. ஷெர்கானின் நிஜர் பெயர் ஃப்ரீத். ஒருமுறை மற்ற வீரர்களுடன் வேட்டையாட போன பொழுது திடீரென்று அவர் மீது பாய்ந்த கொழுத்த புலியை தன் கைகளாலேயே தடித்து வீழ்த்தி புரட்டி போட்டு குருவாளால் குத்தி கொண்டார் ஃப்ரீத். அதிலிருந்து புலியை வென்ற வீரன் ஷெர்கான் என்று அழைக்கப்பட்டார். இப்போது ஷெர்கான் முன் அணி திரண்டு நின்றிருந்தனர் ஆப்கான் படை வீரர்கள். அவர்கள் முன் மாவீரர்களே, நம் கனவு நிறைவேறும் தருணம், நம் லட்சியம் கைகூடும் வேலை இதோ வந்துவிட்டது. போதையில் விழுந்து கிடக்கும் இந்த முகலாய மன்னரை முறியடிப்போம், டெல்லியை கைப்பற்றுவோம், மீண்டும் ஆப்கானிய சாம்ராஜ்யம் அமைத்து இழந்த மானத்தை மீட்டு ஆப்கானிய இனத்தின் பெருமையை நிலைநாட்டுவோம் என்று அவர் கூவ வாட்களை உயர்த்தி உணர்ச்சிகரமாக ஆரவாரம் செய்தது ஆப்கானிய படை.
வங்காளத்தில் இருந்த ஹுமாயூன் இந்த செய்தி கேட்டு திகைத்தார். ஆனால் சோதனைகள் பாக்கி இருந்தது. ஆப்கான் திரும்பியிருந்த சகோதரர் ஹிண்டால் அண்ணன் ஹுமாயூனுக்கு எதிராக புரட்சிக்கொடி உயர்த்தி தன்னை பாதுஷா என்று அறிவித்துக் கொண்ட துரோகம் நடந்தது. இதை கேட்டு லாகூரில் இருந்து 10,000 குதிரை வீரர்கள் அடங்கிய படையுடன் வந்த இன்னொரு சகோதரர் காம்ரான் ஹுமாயூனுக்கு உதவிக்கு போகாமல் ஹிண்டாலை துரத்தி அடித்துவிட்டு நான் தான் பாதுஷா என்றார். மனம் வருந்திய ஹுமாயூன் அந்த நிலையிலும் இரு சகோதரர்களுக்கும் அறிவுரை கூறி கடிதங்கள் அனுப்பினார். நமது தந்தை பாபர் பாதுஷா ரத்தம் சிந்தி உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை கேவலம் சகோதர சண்டையால் சின்னாபின்னமாக நினைப்பது அவருக்கு நாம் செய்யும் மன்னிக்க முடியாத துரோகம் என்றெல்லாம் அவர் எடுத்து சொல்லியும் சகோதரர்கள் கேட்பதாக இல்லை. எப்படியும் அண்ணனை ஷெர்கான் பரலோகம் அனுப்பப் போகிறார். பிறகு நானா நீயா என்பது தானே பிரச்சனை என்று கணக்கு போட்டனர். சகோதரர்களை வழிக்கு கொண்டு வர ஆக்ராவை நோக்கி கோபத்துடன் வேதனையுடன் ஹுமாயூன் படையுடன் கிளம்பிய பொழுது நல்ல மழைக்காலம். பாட்னாவுக்கும் காசிக்கும் நடுவே உள்ள சாசா என்ற நகரில் பெருகி வந்த கங்கையை தற்காலிக பாலம் அமைத்து ஹுமாயூன் படை கடக்க நினைக்கையில் ஷெர்கானின் ஆப்கானிய படை இரவு நேரம் பார்த்து பின்னால் இருந்து பாய்ந்து முகலாயர்களை குதறியது. இந்த தாக்குதலில் சுமார் 8,000 முகலாய வீரர்கள் கங்கை நதியில் மூழ்கி இறந்தனர். ஒரு ஆப்கானிய குதிரை வீரன் செலுத்திய அம்பு ஹுமாயூனின் கையை உரசி சென்று காயப்படுத்தியது. அப்படியும் ஒரு குதிரையில் ஏறி நதியை ஹுமாயூன் கடக்க பார்க்க அவர் உயிருக்கு உயிரான குதிரை வெறித்த பார்வையோடு வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனது. பரிதாபமாக மூழ்க ஆரம்பித்தார் ஹுமாயூன் பாதுஷா. அப்பொழுது ஆண்டவன் தன் உதவிக்கரத்தை ஒரு ஏழை கூலியின் மூலம் நீட்டிய அதிசயம் நிகழ்ந்தது. தினந்தோறும் கூலி வேலை செய்வோர் பெரும் வெள்ளத்தில் அலட்சியமாக கங்கையை கடப்பது அந்த காலத்தில் சர்வசாதாரணம். காற்று நிரப்பப்பட்ட தோல்பைகளை உதவியாக அணைத்து கொண்டு நீந்தி அவர்கள் நதியை கடப்பது வழக்கம். மன்னர் ஆபத்தில் இருப்பதை கவனித்த ஒரு கூலியால் பாய்ந்து நீந்தி சென்று மன்னரை இழுத்து அணைத்து கொண்டு மறுபுறம் கரையேற்றி காப்பாற்றினார். அந்தப்புற பெண்கள் பலரும் ஹுமாயூனின் ஒரு இளம் மகளும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த பரிதாபமும் நிகழ்ந்தது. இந்த ஏழையின் உதவியில் உணர்ச்சி வசப்பட்டு போன ஹுமாயூன் ஆக்ராவுக்கு நல்லபடியாக நாம் போய் சேர்ந்ததும் உனக்கு பதிலுதவி செய்ய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கண்கலங்க கூறினார். தட்டு தடுமாறி சில வீரர்களுடன் ஆக்ரா அடைந்தார் மன்னர் ஹுமாயூன். அங்கே மனம் மாறிய சகோதரர்கள் காம்ரானும் அஸ்காரியும் ஹிண்டாலும் அண்ணனை தலைகுனிந்தவாறு அன்புடன் வரவேற்று மன்னிப்பு கேட்டனர். தோட்டத்தில் தந்தையின் கல்லறை அருகே சகோதரர்கள் கூடி தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டனர். இதைத் தொடர்ந்து சில மாதங்கள் கழித்துத்தான் பாபர் உடல் காபூலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிறகு தன்னை காப்பாற்றிய ஏழையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஹுமாயூன் தொடர்ந்து சொன்னதை கேட்ட எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தனர். ஹுமாயூன் கம்பீரமாக முழங்கினார். என் உயிரை காப்பாற்றிய இந்த நண்பரை 2 நாட்கள் ஆக்ரா சிம்மாசனத்தில் மன்னராக அமர்த்தி அவருக்கு நான் பிரத்யேகமாக பணிவிடை செய்ய முடிவெடுத்திருக்கிறேன். யார் எடுத்துச் சொல்லியும் பாதுஷா கேட்கவில்லை. 2 நாட்கள் அந்த ஏழை கூலியை ஆக்ராவில் மன்னராக அமர்த்தினார் ஹுமாயூன். அந்த 2 நாள் மன்னர் தன் ஆட்சியில் சிலரை வேலையில் கூட அமர்த்தியதோடு அல்லாமல் முடிந்தவரை பல ஏழைகளுக்கு பண உதவி செய்ததாகவும் கேள்வி. நடந்தது தேவையில்லாத கூத்து என்று சலித்துக் கொள்கிறார் ஹுமாயூனின் சகோதரி குல்பதன் பேகம். அவர் எழுதிய ஹுமாயூன் சரிதையில் சற்று உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் இருந்த காம்ரான் திகைப்புடன் மன்னரின் உயிரை காப்பாற்றியவருக்கு பெரும் பரிசுகள் தரலாம், ஆனால் ஒரேடியாக மகுடம் சூட்டும் அளவுக்கு போக வேண்டுமா? படையுடன் ஷெர்கான் ஆக்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த சோதனையான வேளையில் இதுபோன்ற விளையாட்டுகளில் மன்னர் ஈடுபடுவது எனக்கு புரிபடவில்லை என்று ஓலை அனுப்ப, என் உயிரையே காப்பாற்றியவர் அவர், அது எப்பேற்பட்ட உதவி என்பதை உனக்கு புரியாது என்று மன்னரிடமிருந்து உணர்ச்சிகரமாக பதில் வந்தது. இப்படி சொன்ன ஹுமாயூனின் உயிருக்கு உலை வைக்க ஆவேசத்துடன் ஆக்ராவை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது ஷெர்கானின் ஆப்கானிய படை. நாளை ஷெர்ஷாவின் பாய்ச்சல். நன்றி, வணக்கம்.